அண்மை செய்தி. விமான நிலையங்களில் அதிகாலை 3 மணி முதலே அனைத்து சேவைகளும் சீரடைந்துள்ளன என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதள மென்பொருள் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சென்னை மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்கும் பல இடங்களில் விமான சேவையில் பாதிப்பு என்பது ஏற்பட்டது. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. பல்வேறு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இந்த நிலையில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் விமான நிலையங்களில் அதிகாலை 3 மணி முதலே அனைத்து சேவைகளும் சீரடைந்திருப்பதாகவும் இன்னும் ஒரு சில இடங்களில் நீடித்து வரும் இந்த இடையூறுகள் முற்றிலுமாக சரி செய்யப்பட்டு நண்பர்களுக்குள் அனைத்து சேவைகளும் முற்றிலும் சீராகும் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதள மென்பொருள் ஏற்பட்ட கோளாறால் உலகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்பம், விமானம் மற்றும் வங்கி ஆகிய சேவைகளில் வெள்ளிக்கிழமையிலிருந்து காலையிலிருந்தே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள். விண்டோஸ் இயங்குதளத்தை பயன்படுத்துவோர் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வந்த நிலையில்தான் இந்த விமானத்துறையும் அதில் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அதனுடைய கணினிகள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் சொல்லப்பட்டது. நேற்று இதன் பாதிப்பு காரணமாக பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கான போர்டிங் பாஸ்களை கையால் எழுதி தரப்பட்ட ஒரு நிகழ்வும் நடந்தது. ஆனால் இன்று நிலைமை சற்று மாறி இருக்கிறது. தற்பொழுது கணினி மூலமாகவே போர்டிங் பாஸ்கள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் விமான நிலைய நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் இதன் மூலமாக ரத்து செய்யப்பட்டிருந்தன, பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மென்பொருள் கோளாறு நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த நண்பகலுக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் முற்றிலுமாக சேவை என்பது சீராகும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது.